இனி யோசிச்சு பார்க்கணும், ஆண்டவர் ரொம்ப கொடுமையானவர்லாம் கிடையாது. ஆபிரகாம் கையில சொன்னார், எதுக்கு சொன்னா ஆபிரகாமை சோதிக்கும்படியா பைபிள் சொல்லு, டு டெஸ்ட் ஆபிரகாம் சாக்ரிஃபைஸ் ஐசக். ஆபிரகாம் சோதிக்கும்படியாக ஈசாக்க பலி கொடுக்க சொன்னார் ஆண்டவர். இனி நம்மள பார்த்து ஆண்டவர் ஒன்றும் உன் பையனை கொண்டு வந்து பலி கொடுன்னு சொல்ல போறது கிடையவே கிடையாதுங்க. ஆனா அவர் என்ன நம்ம எதிர்பார்க்கிறாரு, நீ எல்லாரும் விட உன் ஆராதிக்கிற ஆண்டவர் அதிகமா நேசிக்கிற ஒரு ஆளா நீ மாறணும் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கை நிறுவனமா இருக்கணும். முதல்ல ஆண்டவர், நெக்ஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு யோசிக்கணும். ஏன் சொல்லுங்க, இந்த குடும்பத்தை கொடுத்தவர் யாரு? ஆண்டவர். உனக்கு நாசில சுவாசத்தை கொடுத்தவர் யாரு? ஆண்டவர். உனக்கு பிள்ளையை கொடுத்தவர் யாரு? ஆண்டவர். இன்னைக்கு பிள்ளை இல்லாத நிறைய பேர் இருக்கும் போது உன் வயிற்றுல கர்த்தர் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்திருக்கிறார்னா அதை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணுமே தவிர, ஆண்டவரை பெருசா வைக்கணுமே தவிர, உன்னுடைய பிள்ளைகளையோ உன்னுடைய குடும்பத்தையோ நீ பெருசா வச்சுனா அது ஒரு கேள்விக்குறியா என்ன பண்ண மாதிரி போகுது.